சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கடையிலேயே. இப்போ நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கையில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அதோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி இருக்கிறப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 டைம்ஸ் அளவுக்கு கழுவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு, க்ளீன் பண்ண சின்ன வெங்காயம், இஞ்சி, 4 பட்டை, 5 கிராம்பு எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 3 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வானல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டியை சேர்த்து தண்ணி விட்டு பாதி அளவுக்கு வேக வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நுரையீரலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது அது ஒரு மூடி போட்டு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கட் பண்ணி பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் 2 டைம் வாஷ் பண்ணி. இப்போ அதே வானலில் நம்ம எண்ணெய் சேர்த்து அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டியும் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்குடல் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசு. அதை நம்ம ஈஸியாக செஞ்சிட்டாவே ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போது அதில் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு வேக வச்சுருப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.